பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் 2023 பிரிவுகள் 15 முதல் 25 வரை. அட்மிஷன் மற்றும் கன்ஃபெஷன். எழுத்து மைக்கேல் ஜெரால்ட் சிரில், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். குரல் ஃபெயின் ருத்திகா. வணக்கம் நண்பர்களே. லெக்சலைட் தமிழ்நாட்டின் சட்டப்பயிற்சி வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சாட்சிய சட்டத்தின் இதயம் என்று கூட சொல்லலாம். அது அட்மிஷன், அதாவது ஏற்புரை, கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்குமூலம். இந்த இரண்டு சொற்களையும் பல மாணவர்கள் ஒன்றாகவே நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவை ஒன்றா? அல்ல. அதைதான் இன்று மிக எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். ஏபிபி, சிவில் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மற்றும் உள்ள ஜுடிஷியல் சர்வீசஸ் போன்ற தேர்வுகளிலும் இந்த தலைப்பில் இருந்து கேள்வி வருவது கிட்டத்தட்ட உறுதி. எனவே இன்னும் சில நிமிடங்கள் முழு கவனத்துடன் என்னோடு பயணியுங்கள். இந்த சாப்டர் முழுவதும் உங்களுக்கு மிகவும் எளிதாகிவிடும். சரி, முதலில் ஒரு சிறிய கேள்வி. நான் ஒரு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் நீதிமன்றத்தில் ஆம், சம்பவம் நடந்த இடத்தில் நான் இருந்தேன் என்று சொல்கிறேன். இதுவே கன்ஃபெஷன் ஆகிவிடுமா? இல்லை, இது ஒரு அட்மிஷன் மட்டுமே. ஏன் தெரியுமா? நான் அந்த இடத்தில் இருந்ததை மட்டும் ஒப்புக்கொண்டேன், குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நான் தான் அந்த கொலையை செய்தேன் என்று சொன்னால் அதுதான் கன்ஃபெஷன். இப்போது உங்களுக்கே ஒரு கேள்வி. நான் அங்கே இருந்தேன். அட்மிஷன். நான் தான் செய்தேன். கன்ஃபெஷன். இந்த வித்தியாசம் இப்போது தெளிவாக புரிகிறதா? அப்படியானால் இந்த சாப்டரின் பாதி உங்களுக்கு ஏற்கனவே புரிந்துவிட்டது. இப்போது அட்மிஷன் என்றால் என்ன? பிஎஸ்ஏயின் பிரிவு 15 இதற்கான பதிலை தருகிறது. ஒரு வழக்கில் உள்ள சங்கதி அல்லது தொடர்புடைய சங்கதி குறித்து நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர உதவும் வகையில் வாய்மொழியாகவோ ஆவணமாகவோ அல்லது மின்னணு பதிவாகவோ ஒரு நபர் வழங்கும் கூற்று அட்மிஷன் ஆகும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள். பிஎஸ்ஏ ஒரு புதிய அம்சத்தை சேர்த்துள்ளது. முன்பு ஆவணங்களும் வாய்மொழியும் முக்கியமாக இருந்த நிலையில் இப்போது எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கும் சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அட்மிஷன் என்பது வாய்மொழியாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம் அல்லது மின்னணு பதிவாகவும் இருக்கலாம். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டாலும் பிரிவு 15க்கு நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம். சரி, அட்மிஷனை யார் செய்யலாம்? இதற்கான பதில் பிரிவுகள் 16 முதல் 18 வரை. யார் யார் வழக்கு தரப்பினர், அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், உரிமையில் நலன் கொண்டவர்கள், உரிமையின் முன்னோடிகள், மேலும் தகவல் பெறுவதற்காக தரப்பினர் குறிப்பிட்ட நபர்கள், இவர்கள் கூறும் கூற்றுகள் சட்டம் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அட்மிஷனாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போது ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு விபத்து வழக்கு. எதிர்மனுதாரரிடம் கேட்கிறார்கள், இந்த வாகனத்தை நீங்கள் ஓட்டினீர்களா? அவர் சொல்கிறார், ஆம், நான் தான் ஓட்டினேன். இது அட்மிஷன். ஏன்? அவர் வாகனத்தை ஓட்டியதை மட்டுமே ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் நான் கவனக்குறைவாக ஓட்டி அந்த நபரை மோதினேன் என்று சொன்னால் அது கன்ஃபெஷன். இந்த ஒரு உதாரணத்தை நினைவில் வைத்து கொண்டால் அட்மிஷனுக்கும் கன்ஃபெஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டீர்கள். இப்போது அட்மிஷனின் சாட்சிய மதிப்பு என்ன? இதுதான் தேர்வில் மிகவும் முக்கியமான பகுதி. நீதிமன்றங்கள் பலமுறை கூறியுள்ள ஒரு பொன்மொழி உண்டு. Admissions are the best evidence against the maker, though they are not conclusive. தமிழில் சொன்னால், ஒருவர் தமக்கே எதிராக வழங்கும் ஏற்புரை மிக சிறந்த சாட்சியம், ஆனால் அது இறுதியான சாட்சியம் அல்ல. இதைதான் நகுபாய் அமல் தீர்ப்பு வலியுறுத்துகிறது. அதாவது அட்மிஷன் என்பது சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ், ஆனால் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அல்ல. எனவே அதை விளக்கலாம், மறுக்கலாம், சூழ்நிலைகளால் மாற்றி காட்டலாம். ஆனால் விளக்கப்படாத வரை அது மிகவும் வலிமையான சாட்சியாகவே இருக்கும். சரி நண்பர்களே, இப்போது நாம் மிகவும் முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம். அதுதான் கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்குமூலம். முதலில் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் 2023 கன்ஃபெஷனுக்கு தனியாக ஒரு வரையறையை வழங்கவில்லை. அப்படியானால் கன்ஃபெஷன் என்றால் என்ன? இதற்கு பதிலை நமக்கு வழங்கியது நீதிமன்றங்கள்தான். உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கூறியிருப்பது என்ன? கன்ஃபெஷன் என்பது குற்றத்தை முழுமையாக அல்லது முக்கியமான அளவில் ஒப்புக்கொள்ளும் அட்மிஷன் ஆகும். அதனால்தான் சாட்சிய சட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு வாக்கியம் இருக்கிறது. எவ்ரி கன்ஃபெஷன் இஸ் an admission, but every admission is not a confession.
இந்த ஒரு வாக்கியம் ஏபிபி தேர்வாக இருந்தாலும், சிவில் ஜட்ஜ் தேர்வாக இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தேர்வாக இருந்தாலும் எழுதினால் மதிப்பெண் உறுதி. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த கன்ஃபெஷனை வேண்டுமானாலும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. சட்டம் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதிக்கிறது. அது வாலண்டரினஸ், அதாவது ஒப்புதல் வாக்குமூலம். தன்னார்வமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், யாருடைய தூண்டுதலும் அச்சுறுத்தலும் வாக்குறுதியும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதைதான் ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுவார்கள்: A confession must be voluntary, true and free from inducement, threat or promise. இந்த வரியை தேர்வில் எழுதினால் உங்கள் விடையின் தரம் உடனே உயர்ந்துவிடும். செக்ஷன் 22. இப்போது பிரிவு 22ஐ பார்ப்போம். இந்த பிரிவு என்ன சொல்கிறது? ஒரு கன்ஃபெஷன் தூண்டுதல், அச்சுறுத்தல், வாக்குறுதி அல்லது ஒரு அதிகாரம் கொண்ட நபரால் வழங்கப்பட்ட நம்பிக்கை காரணமாக பெறப்பட்டிருந்தால் அந்த கன்ஃபெஷன் நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பயந்து அல்லது ஏமாற்றப்பட்டு சொல்லும் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் சட்டம் கூறுகிறது, நீதிமன்றம் உண்மையை தேடுகிறது, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒப்புதலை அல்ல. இந்த ஒரு வரியை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் செக்ஷன் 22இன் நோக்கம் முழுவதும் புரிந்துவிடும். செக்ஷன் 23. அடுத்து பிரிவு 23. இந்த பிரிவை ஏபிபி தேர்வில் மிகவும் விரும்பி கேட்பார்கள். இந்த பிரிவு என்ன சொல்கிறது? பொதுவாக காவல்துறை அதிகாரியிடம் அளிக்கப்பட்ட கன்ஃபெஷன் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிராக சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? இதன் பின்னால் ஒரு பெரிய நீதி தத்துவம் இருக்கிறது. சட்டம் காவல்துறைக்கு எதிராக இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒப்புதல்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறையின் அழுத்தம், மிரட்டல் அல்லது கட்டாயம் மூலம் பெறப்பட்ட கன்ஃபெஷன் நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் பாதுகாப்பு வழங்குகிறது. இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வரி: சட்டம் குற்றவாளியை பாதுகாக்கவில்லை, நியாயமான விசாரணையை பாதுகாக்கிறது. இதுதான் இந்த பிரிவின் அடிப்படை நோக்கம். செக்ஷன் 24. இப்போது மிகவும் முக்கியமான பிரிவு 24. ஒரே வழக்கில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இணைந்து விசாரிக்கப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவர் கன்ஃபெஷன் கொடுக்கிறார். அந்த கன்ஃபெஷனை மற்ற இணை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கருத்தில் கொள்ளலாமா? ஆம், கருத்தில் கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆனால் இருக்கிறது. அதை மட்டும் வைத்து தண்டனை வழங்க முடியாது. ஏன்? ஏனெனில் கோ-அக்யூஸ் கன்ஃபெஷன் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ் அல்ல. அது மற்ற சாட்சிகளுக்கு ஆதரவாக மட்டுமே பயன்படுத்தப்படும். இதைதான் காஷ்மீரா சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியது. முதலில் நீதிமன்றம் மற்ற சாட்சிகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் கோ-அக்யூஸ் கன்ஃபெஷனை ஒரு துணை ஆதாரமாக பயன்படுத்த வேண்டும். அதேபோல ஹரிசரன் குர்மி தீர்ப்பும் ஒரு மிக முக்கியமான கொள்கையை சொல்கிறது. கோ-அக்யூஸ் கன்ஃபெஷன் என்பது எவிடன்ஸ் என்ற கடுமையான சட்ட அர்த்தத்தில் சாட்சியம் அல்ல. அது ஏற்கனவே உள்ள நம்பகமான சாட்சிகளுக்கு ஆதரவாக மட்டுமே பயன்படுத்தப்படும். சரி நண்பர்களே, இப்போது முழு கன்ஃபெஷன் சாப்டரை ஒரே நிமிடத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளலாமா? செக்ஷன் 22. தூண்டுதல், அச்சுறுத்தல், வாக்குறுதி இவற்றால் பெறப்பட்ட கன்ஃபெஷன் செல்லாது. செக்ஷன் 23. காவல்துறையிடம் அளிக்கப்பட்ட கன்ஃபெஷன் பொதுவாக செல்லாது. செக்ஷன் 24. கோ-அக்யூஸ் கன்ஃபெஷன் கருத்தில் கொள்ளலாம், ஆனால் அதை மட்டும் வைத்து தண்டனை வழங்க முடியாது. இதுதான் செக்ஷன் 22 முதல் 24 வரை முழு சாராம்சம். இப்போது நீங்கள் இந்த 3 பிரிவுகளையும் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சரி நண்பர்களே, இப்போது இந்த சாப்டரில் மிகவும் முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்கலாம். சாட்சி சட்டத்தில் சட்டப்பிரிவுகளை மட்டும் படித்தால் போதாது. அந்த சட்டப்பிரிவுகளை நீதிமன்றங்கள் எவ்வாறு விளக்கியுள்ளன என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஏபிபி, சிவில் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போன்ற தேர்வுகளில் கேஸ் லாவ்ஸ்க்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முதல் தீர்ப்பு பக்கல் நாராயணசுவாமி வெர்சஸ் எம்பரர். இந்த வழக்கின் சாரம் என்ன? எவிடன்ஸ் லாவில் மிகவும் பிரபலமான ஒரு கொள்கையை இந்த தீர்ப்பு தான் தெளிவுபடுத்தியது. அது எவ்ரி கன்ஃபெஷன் இஸ் அன் அட்மிஷன், பட் எவ்ரி அட்மிஷன் இஸ் நாட் அ கன்ஃபெஷன். இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தாலும் அட்மிஷன் மற்றும் கன்ஃபெஷனை வித்தியாசத்தை ஒருபோதும்
மறக்க மாட்டீர்கள். இரண்டாவது தீர்ப்பு நகுபாய் அமல் வெர்சஸ் பி. ஷமா ராவ். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன கூறியது? அட்மிஷன் என்பது அதை செய்தவருக்கு எதிரான மிக சிறந்த சாட்சியம், ஆனால் அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அல்ல. அதாவது அதை விளக்கலாம், மறுக்கலாம், சூழ்நிலைகளால் மாற்றி காட்டலாம். இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது தீர்ப்பு பாரத் சிங் வெர்சஸ் பகிரதி. இந்த வழக்கில் நீதிமன்றம் கூறியது அட்மிஷன் என்பது சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ், அதாவது வேறு சாட்சிகள் இல்லாவிட்டாலும் சட்டம் அனுமதிக்கும் சூழ்நிலையில் நீதிமன்றம் அதனை நம்பலாம். இது தேர்வில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் தீர்ப்பாகும். நான்காவது தீர்ப்பு அஹ்னோ நகிசாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த வழக்கு கன்ஃபெஷன் பற்றிய மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது கன்ஃபெஷன் என்பது அட்மிஷனின் ஒரு வகை, ஆனால் அதற்கு தனிப்பட்ட சட்ட பாதுகாப்புகள் உள்ளன. அதனால்தான் கன்ஃபெஷன் குறித்து பிஎஸ்ஏ தனியாக பாதுகாப்பு விதிகளை உருவாக்கியுள்ளது. ஐந்தாவது தீர்ப்பு கஷ்மீரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த வழக்கு ஏபிபி தேர்வில் மிகவும் முக்கியமானது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது கோ அக்யூஸ் கன்ஃபெஷன் மட்டும் வைத்து ஒரு நபரை தண்டிக்க முடியாது. முதலில் மற்ற சாட்சிகள் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கோ அக்யூஸ் கன்ஃபெஷன் ஒரு துணை ஆதாரமாக பயன்படுத்தப்படும். ஆறாவது தீர்ப்பு ஹரிசரன் குர்மி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த தீர்ப்பும் கஷ்மீரா சிங் கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கோ அக்யூஸ் கன்ஃபெஷன் என்பது முழுமையான சாட்சியம் அல்ல. அது மற்ற நம்பகமான சாட்சிகளுக்கு ஆதரவாக மட்டுமே பயன்படும். சரி, இப்போது இந்த சாப்டர் முழுவதையும் ஒரே நிமிடத்தில் ரிவிஷன் செய்யலாமா? கவனமாக கேளுங்கள். செக்ஷன் 15 அட்மிஷன் என்றால் என்ன? செக்ஷன் 16 முதல் 18 யார் அட்மிஷன் செய்யலாம்? செக்ஷன் 19 அட்மிஷனின் மெய்ப்பிக்கும் விதி. செக்ஷன் 20 ஆவணத்தின் உள்ளடக்கம் குறித்து வாய்மொழி அட்மிஷன். செக்ஷன் 23 சமரச பேச்சுவார்த்தையில் செய்யப்பட்ட இரகசிய அட்மிஷன். செக்ஷன் 22 தூண்டுதல், அச்சுறுத்தல், வாக்குறுதி இவற்றால் பெறப்பட்ட கன்ஃபெஷன் செல்லாது. செக்ஷன் 23 காவல்துறையிடம் அளிக்கப்பட்ட கன்ஃபெஷன் பொதுவாக செல்லாது. செக்ஷன் 24 கோ அக்யூஸ் கன்ஃபெஷன் கருத்தில் கொள்ளலாம், ஆனால் அதை மட்டும் வைத்து தண்டனை வழங்க முடியாது. செக்ஷன் 25 அட்மிஷன் இறுதியான சாட்சியம் அல்ல, ஆனால் மிகவும் வலிமையான சாட்சியம். தேர்வுக்கான ஒரு நினைவு குறிப்பு. இந்த சாப்டரை இப்படி மனப்பாடம் செய்யுங்கள். 15 டெஃபினிஷன், 16 முதல் 18 பர்சன்ஸ், 19 முதல் 21 ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன்ஸ், 22 முதல் 24 கன்ஃபெஷன்ஸ், 25 அட்மிஷன் இஸ் நாட் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இந்த வரிசை பிரிவு எண்களையும் கருத்துகளையும் எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள உதவும். நிறைவாக, அன்பான நண்பர்களே, சாட்சிய சட்டத்தை மனப்பாடம் செய்ய முயற்சிக்காதீர்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருமுறை புரிந்துவிட்டால் அதை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. இன்று நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான 2 வரிகள் மீண்டும் ஒரு முறை. எவ்ரி கன்ஃபெஷன் இஸ் அ அட்மிஷன், பட் எவ்ரி அட்மிஷன் இஸ் நாட் அ கன்ஃபெஷன். மேலும் அட்மிஷன் என்பது உண்மையை நோக்கி செல்லும் கதவு. கன்ஃபெஷன் என்பது குற்றத்தை நேரடியாக ஒப்புக்கொள்ளும் கதவு. இந்த 2 வரிகளையும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேர்விலும் நீதிமன்ற நடைமுறையிலும் இவை உங்களுக்கு நிச்சயம் உதவும். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சட்ட தலைப்புடன் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து படியுங்கள். சட்டத்தை புரிந்து படியுங்கள். வெற்றியை நிச்சயம் அடையுங்கள். வணக்கம்.